திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை அமன்லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வழிபாடு செய்ய வந்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் உலக சமாதான ஆலய குருமகான் பரஞ்சோதியார் அவர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றார். அதன்பின் குருமகான் பரஞ்சோதியார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்த நயினார் நாகேந்திரனுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்திட்டு இருக்குது, முதலமைச்சர் தான் நடத்திட்டு இருக்கு. அதே நடத்தக்கூடாதுன்னு அவர் சொல்றாருன்னா உங்களுக்கு கூட்டணியில் ஏதோ பிரச்சனை இருக்கான்றது எங்களுக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது எங்களுக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். தமிழகத்தில் இன்னைக்கு இந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆண் பெண்ணு தனியா இருக்க போது பெண்ணை தூக்கிட்டு போய் 3 பேர் ரேப் பண்ணி அதன் பிறகு அலங்கோலப்படுத்தி ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு இருந்தது உங்களுக்கு தெரியும். கஞ்சா போதைப் பொருள் போட்டுட்டு இன்னைக்கு காலையில கூட கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில அப்படின்னா இந்த ஆட்சி எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. பெண்களை அவமதிக்கிற ஒரு ஆட்சி, பெண்களை கேவலமாக பேசுகிற ஆட்சி இது, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி வெகு விரைவில் தமிழகத்திலிருந்து அகற்றப்படும். பீகார் தேர்தல் நிச்சயமா எங்களுடைய கூட்டணி உறுதியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி கட்சி கட்சிகளோட வரவேற்பு ஜனவரி மாதம் எல்லாம் தெரியும்.